ப்ரெக்னென்சின்னு சொன்னால் பஸ்ஸை போய் கேட்ச் பண்ணுற மாதிரி தான். பட் நிறைய கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் ஈஸியான வேலை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பஸ் ஒரு தடவை தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஓகே, அப்படியே வந்தாலும் அது ஒரு நாள் தான் நிற்கும் அந்த ஸ்டாப்பிங்கில். தட் இஸ் 24 hours மட்டும்தான் நிற்கும் அந்த ஸ்டாப்பிங்கில். ஆனால் உங்களுக்கு அந்த பஸ் எந்த டைமுக்கு வருதுன்னு எக்ஸாக்டாக டைமிங் தெரியாது. ஸோ நீங்கள் ரேண்டமாக போகிறதுக்கு பிளான் பண்ணிடுவீங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய கப்பிள்ஸ் நேரமாக வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. நிறைய கப்பிள்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்க லேட்டாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவாங்க பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் கப்பிள் சொல்லுவாங்க, டாக்டர் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், பட் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டோரி, அந்த கான்செப்ட் தான் உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய விஷயமே. ஓவிலேஷன்ன்றது தான் அந்த பஸ் 24 hours மட்டும் வெயிட் பண்ணும் அந்த ஸ்டாப்லன்னு சொன்னது தான் எக்கோட சர்வைவல் டைமே 24 hours மட்டும்தான். ஸோ பட் ஆனால் ஸ்பெர்ம் மட்டும் 3 to 5 days வரைக்குமே அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஸோ ஸ்மார்ட்டான கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அந்த பஸ் ஸ்டாப்க்கு 2 to 3 daysக்கு முன்னாடியே போய் ரீச் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஏர்லியாக போயிட்டு ரெடியாக இருக்கக்கூடிய கப்புள்ஸ் அந்த பீரியட் தான் வந்துட்டு நம்ம ஃபர்டைல் விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன டாக்டர் பண்ணணும் ஆக்சுவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தரேன். உங்களுடைய சைக்கிளை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு வாங்க. டோன்ட் ஜஸ்ட் கெஸ் மட்டும் பண்ணாதீங்க, ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு வாங்க. தென் செகண்ட் விஷயம், உங்களோட பாடியோடைய சைன்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மேபி ஏதாவது டிஸ்சார்ஜஸ் வரலாம், அந்த சர்வைக்கல் மியூக்கஸோட டிஸ்சார்ஜ், இல்லை பெயின்ஸ் தெரியலாம். இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களோட பாடி நிறைய சைன்ஸ் வந்து கொடுக்கும். இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் 2 daysக்கு ஒன்ஸோ இல்லை ஆல்டர்னேட் டேஸ்க்கோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போலேருந்து அப்படின்னா, உங்களோட ஃபர்டைல் விண்டோ பீரியட்ல இருந்து நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பஸ்ஸை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. யூ வில் கெட் அ சக்ஸஸ். ஸோ ப்ரெக்னன்சின்றது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் லக், கரெக்ட் டைமிங் தான் முக்கியம். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட். இந்த வீடியோவை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற கப்புள்ஸ்க்கோ இல்லை ரீசெண்டாக மேரேஜ் ஆன கப்புள்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. லெட் தம் கெட் பெனிஃபிட். Thank you. For more lifestyle and pregnancy related contents, do follow the page.